வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம கார்த்திக் தாங்க. கார்த்தியோட ராசி பலன்னு எழுதி வச்சிருக்கிற போல் கார்த்திக்கு 2ஆம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அஞ்சலி பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அந்த மாதிரி ஒரு பக்கம் இரிட்டேட்டாக பண்ணியிருக்குங்க. ஒரு டைம் சொன்னால் அவளுக்கு புத்தி வரணும், எத்தனை டைம் தான் நம்ம சொல்கிறது பார்க்கலாம். வாழ்க்கையில் சொல்லியே நம்ம தாலி அறந்துறாட்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவ எரிசல் மயிரை கிளப்பின்னு இருக்கா. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க பண்ண சூழ்ச்சியால் இப்போ இலக்கியாவோட அம்மா உயிருக்கே போராடினு இருக்காங்க. என்னடா சொல்கிற? ஆமாங்க, ஆமாம், இலக்கியாவோட அம்மா உயிருக்கு போராடினு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாரும் ஒரு பக்கம் பரபரப்பாக போயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்னென்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பக்கு ஒரு பக்கம் திக்குன்னு போயின்னு இருக்குங்க. சரி, நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற காத்தோட்டத்தில் தான் போயின்னு இருக்குது. ஒரு பக்கம் இவன் இன்னும் திருந்தாமல் நம்ம கார்த்தி சரக்கு அடிச்சுட்டு அங்கங்கே உளுந்துன்னு தான் இருக்காரு. இவர் எப்போ திறந்த போகிறாரு, இவருக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது. ஒரு பக்கம் அஞ்சலேருந்து நீ எப்படியாவது அந்த குடும்பத்தவே வேரோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரு எடுத்து சுற்றின்னு இருக்கா. அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இப்போ நம்ம இலக்கியோட அம்மா உயிருக்கு போரான்னு இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். இலக்கியா போய் டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் வந்து என்னை கை விரிச்சிட்டாங்க ஒரே வார்த்தை. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இலக்கியா, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. உங்கள் அம்மாவோட உசுறு கடவுளோட கையில் தான் இருக்குது. எதாக இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் கண் கலங்குறாங்க. ஒரு பக்கம் ஐயோ அம்மா, உனக்கு இந்த நிலைமையா, என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம், இந்த அஞ்சலியை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆத்திரத்தில் நம்ம இலக்கிய வைக்க ஒரு பக்கம் ஆத்திரம் வந்துடுது. என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கைமீறி போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது சொல்லிட்டு கண்ட்ரோலாக இருக்காங்க. எல்லாம் யாருக்காக? அவங்க மாமாவுக்காக. அவங்க மாமா ஒருத்தர் இல்லையானா இந்நேரம் அஞ்சலி போய் ஜெயிலில் சும்மா களி சாப்பிட்டு இருந்தப்பா. என்ன பண்ணுறது, அவங்களுக்கோசரம் பார்த்துன்னு அதை விட்டு வச்சதுக்கு நல்லா சிறப்பான வேலை நிறையாவே செஞ்சுன்னு இருக்கா. இவளெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. அப்படியே ஒரு பக்கம் செம கோபமாக ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொறுத்து பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அது போல் தாங்க பொறுத்து போயின்னு இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தான் பொறுத்து போக போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கும் சத்தியமாக தெரியல. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் என்ன சொல்ல முடியாது. நல்லா இருக்கிற மனுஷன் நாளைக்கு பார்த்தா திடீர்னு கையிலானுவாங்க, நாளாக அன்றைக்கி பார்த்தா இறந்துட்டான்றாங்க. இதெல்லாம் என்ன கர்மத்துக்கு இருக்குன்னே சொல்லிட்டு இந்த தெரியல. அந்த உலகம் அந்த ஊசுறோம் எந்த நேரத்தில் பர்மனெண்ட் இல்லாமல் அப்படி ஊசலான்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்டெல்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க நாம் ஒரு பக்கம் ரொம்பவே ஆர்வத்தோடையும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் காத்துன்னு இருக்கோம். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம யாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம அதுமாரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம அஞ்சலி இருக்காங்களே, அவங்க ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற கான்செப்ட் தான் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது வரப்போகுது. அதை பார்த்ததும் நீங்களே ஒரு பக்கம் அள்ளு விட்டுற போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க நடக்க போகுது. அப்படி என்னடா நடக்க போகுது, வெயிட் அண்ட் வாட்ச். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.